அன்னைக்கு தான் சொன்னேன் வர்ணபகவான் கண்ணை திறக்க மாட்டாங்கிறாருன்னு. இவ்வளோ சீக்கிரம் கண்ணை திறப்பாருன்னு நினைக்கல. ஒரு நாளைக்கு காலை கடன்லேருந்து மாலை கடன் வரைக்கும் முடிக்க எவ்வளோ தண்ணி செலவாகும். அவ்வளோ நம்ம காசு கொடுத்து வாங்கின தண்ணியில் செலவு பண்ணணும்னு நினச்சா இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. 2 days பிஃபோர் மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அதுதான் இது. ஏதோ ஓரளவுக்கு மழை பெஞ்சு இந்த குளத்தோட மேலே இருக்கிற சர்ஃபேஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்தாலே போதும், நம்ம போருக்கு தண்ணி வந்துடும். இது ஈவினிங் பெஞ்ச மழை முடிஞ்சு நம்ம மேலே போய் குளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் டயட் எல்லாம் நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக காலைல ஒன்றும் இல்லை, பழைய சாதம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு போயிட்டாங்க, மேகி வந்து பசங்க சாப்பிட்டாங்க, இட்லி மாவும் காலி. ஸோ என் ஒரு ஆளுக்காக சப்பாத்தியோ பொங்கலோ உப்புமாவோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு உடம்பு வளையல. அதனால நானே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை உருவாக்கியிருக்கேன். இது ஒரு அளவுக்கு ஹெல்த்தியான விஷயம் தான். பட் இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுவோம். பட் இது விஷயம் கிடையாது, இப்போ சொல்ல போகிறதா விஷயம். பொதுவாக நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, முக்கியமாக என்கிட்ட எந்த பொருளுமே வீட்டுக்கு புதுசாக வந்தோடனே அதை பிறந்த குழந்தை மாதிரி கொஞ்ச நாளைக்கு ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். நான் வேறு இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுக்கும்போதே இதான் உனக்கு லாஸ்ட்ன்றதுனால நம்ம எந்த அளவுக்கு அதை பத்திரமா பார்த்துக்கணும். ஆனால் அந்த பசங்க ஒவ்வொரு டைமும் ஃப்ரிட்ஜோட டோரை திறக்கும்போது டக்கு டக்குன்னு சவுத்தில் போய் முட்டிடுறாங்க. அப்போ எனக்கு பக்குன்னு ஆயிடுது. எல்லா டைமும் நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்து தரங்கன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு வேற ஸ்பேஸ் இல்லை. ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு யோசிச்சேன். அப்பதான் என்னோட டாப் ஃப்ளோரில் ஒரு யோசனை வந்துச்சு. இந்த மாதிரி யோசனை வரதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான், வரும்போது யூஸ் பண்ணிக்கணும். வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜ் கூட இந்த மாதிரி தர்மாக்குள் வரும் இல்லையா, அந்த தர்மாக்குள்ள ஒரு பீஸ் எடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் டோரை திறக்கும்போது எங்கே போய் நங்குன்னு முட்டுதோ அந்த இடத்துல இதை டபுள் டேப் வச்சு ஒட்டி விட்டணும். இப்போ திறக்கடா எப்படி வேணாலும் ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஃப்ரிட்ஜுக்கு தான் இல்லை, நம்ம டோருக்கோ ஜன்னலுக்கோ எது திறந்தாலும் செவுத்துலேயே டைல்ஸ்லேயே அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மழை விட்டுடுச்சு, வாங்க குளத்தை பார்த்துட்டு வந்துடலாம். போன வருஷம் எப்படி இருந்த குளம் இந்த வருஷம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வர்ண பகவான் கண்ணா திறந்தது பத்தலன்னு நினைக்கிறேன்.